அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம் நேயர்களே. பச்சை புடவைக்காரி பாடகனின் புரிதல் பார்க்க போகிறோம். கொத்தடிமை பேசுகிறார். ஒரு நாள் 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தி கண்ணீரும் கம்பலையுமாக கொத்தடிமையின் முன்னே வந்து அமர்ந்திருந்தாள். என்னம்மா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். என்னுடைய மகன் ராகுல்னு பேர், அவன் கர்நாடக இசையில் தேர்ந்தவன். அவனுடைய அந்த குரல் இனிமைய கோடான கோடி பேர் பார்த்து ரசிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட குரல் வளம் உள்ளவனுக்கு 4 நாள் காய்ச்ச வந்து குரல் பறி போயிடுச்சு. இப்போது குரல் மாறிடுச்சு. அப்போது அவனுக்கு அது கவலையாக இருக்குது. பித்து பிடிச்சவன் மாதிரி இருக்கான். என்னாகுமோ ஏதாகுமோ, ஏடா கூடமாக எதுவும் நடந்துருமோ அப்படின்னு கலக்கமாக இருக்குது. நீங்கள் பச்சை புடவைக்காரிட்ட சொல்லி என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னான். சரி, நான் அம்மாட்ட சொல்லுறேன், பதில் கிடைச்சோன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அவங்கள சொல்லிட்டாரு. சரி, சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பிட போவோன்னு ஆஃபீஸை பூட்டிட்டு கார்கிட்ட போனார். காருக்கு முன்னாடி ஒரு பொம்பளை குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். என்னம்மா இங்கனக்குள்ள குழி தோண்டுற? அழுக்கு நிறைஞ்சு போயிருக்கு, அதான் தோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதுக்கு என் காரு தான் நான் கிடைச்சது, என் காருக்கு முன்னாடி தோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், எங்கே அழுக்கு இருக்கோ அங்கே தானே தோண்ட முடியும் அப்படின்னு சொன்னான். பச்சை புடவைக்காரியெல்லாம் வந்திருக்கான்னு காரில் விழுந்து வணங்கினார். வணங்கிட்டு அவ சொன்னா, நீ போய் அவனை பாரு, ராகுலை பாரு, அப்போது உனக்கு எல்லாம் தெரியும், எப்படி நடக்கணுமோ நடக்கோ அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுச்சு. சரின்னு ஒரு நாள் ராகுல் அவனை பார்க்க போனார். பெரிய நல்ல பணக்கார வீடு. அதான் அவன் பாட்டுக்கு 5 லட்சம்ல வாங்கியிருக்கான் ஒரு பாட்டு படிக்கிறதுக்கு. அதனால் பணக்கார பங்களா தான். அங்கே போனார். 20 வயசு தான் அந்த ராகுலுக்கு. அழகாக இருக்கான். அந்த போகிற நேரம் ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். அபிராமி அதில் உள்ள ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் கர்ண கடூரமாக இருக்குது. பிடிக்கல, என்ன இப்படி ஒரு சங்கீதம் குரல் இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சாரு. அதான் முகம் அப்படியே இதாகிட்டு. சரின்ட்டு அங்கே போய் உக்காந்து அவங்க பேர் என்ன எது கேட்டார். நீங்கள் இதுக்கு முன்னாடி பாடுன ஏதாச்சும் சிடி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இந்த இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு இதில் பாடின சிடியை ஏதோ தொலைக்காட்சி நிறுவனத்தில்
பாடி அது யூடியூப்பில் பதிப்பாக இருக்குது, அதை போட்டான். அது அப்புறமே அந்த ஆனந்தமாய் அறிவாய் அமுதமுமாய் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பித்து அப்படியே தன்னை மறக்கக்கூடிய அளவில் நான் இனிமையாக கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. யாருக்கு? கொத்தடிமைக்கு கண்ணு நிறைய கண்ணீர் வந்துருச்சு. அந்த மாதிரி உருக்கமாக இனிமையாக இருக்குது. அப்போ தான் கேட்டார். இப்போ அதே குரல் கடூரமாக இருக்குது. சற்று சிந்திச்சு, இந்த பாட்டு நல்லா ஹிட்டாகி இருக்குதே, இதுக்கு ஒன்லி உங்களுடைய குரல் வளர்ந்தானா? அதனால தான் இந்த பாட்டு ஹிட்டாச்சா அப்படின்னு கேட்டார். அவன் அது எப்படி சார், நான் பாடுறேன், பக்கவாத்தியம் மேளதாளம் இப்படி எத்தனை பேர் அதுக்கு சைடில் மியூசிக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாரும் நிறையா அடுக்கிறான். ஒரு பெரிய லிஸ்ட்டே காமிக்கணும். இத்தனை பேர் அதில் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு ஆள் இல்லைன்னாலும் அந்த வேலை ஹிட் ஆகாது. அது எந்த இடத்துல வச்சு இது ஷூட் பண்ணிங்க? பெங்களூரில் லால்பார்க்கில் வச்சு இது எடுத்தது. அப்போ அந்த இடத்துக்கு பவர் இருக்குது. அங்கே எடிட்டிங் பண்ணுறவங்க, டைரக்டரு, மியூசிக் போடுறவர், இப்படி எல்லாருடைய பங்கும் அதில் இருக்குது. அப்போது இது உங்கள் குரல் மட்டும் ஸ்பெஷலாக சொல்ல முடியாது. ஆமாம் சார், நான் அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் அந்த கர்நாடக இசைக்கே குருவாக உள்ள ஒரு ஜெயலட்சுமி அப்படிங்கிற பொம்பளை நல்லா இனிமையாக பாடுவாங்க. அவங்களுக்கு ஒரு வயசாயிடுச்சு, 60 வயசாயிடுச்சு. கொஞ்சம் குரல் மாறிச்சு. அவங்களுக்கு அது வருத்தமாக இருந்தது, குரலோட இது மாறிடுச்சே அப்படின்னு கவலையோடு இருந்தாங்க. அந்நேரம் உங்ககிட்ட வந்து குரல் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுவும் அவரே சொல்கிறார், வயசானா ரிட்டையர் ஆகிட்டு போயிடணும், இத்தகைய குரலை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆடக்கூடாது. அப்போ அது கேவலமாக ஒரு மாதிரி ஆணவமாக வயசானா போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வருந்துற அளவுக்கு நீ பேசின அதனுடைய பவர் தான் இப்போது வருது அப்படின்னோடனே கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு அவனுக்கு. ஆனால் அந்த அம்மா நல்லா இப்பயும் பாடிக்கிட்டு தான் இருக்குது. அது பக்தி சுவை சொட்டதாக இருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சம் குரல் மாறி இருக்கு. ஆனால் நீ ஆணவமாக அதை பேசி மனசை வேதனைப்படுத்தின, அதனுடைய எஃபெக்டு தான் இப்போது அப்படின்ன உடனே இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். யார்? ராகுல் கேட்டான். இப்போ நீ என்ன ஒன்றும் செய்ய வேண்டாம், நேராக அந்த ஜெயலட்சுமியை போய் பாரு, அது இப்போது கஷ்டத்தில் இருக்குது, நீ போய்
குரு தட்சணை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பண உதவி செஞ்சு அவங்கள நல்ல இதுக்கு கொண்டுட்டு வா. உனக்கு தான் நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கிய, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி செஞ்சால் எனக்கு குரல் வந்துடுமா அப்படின்னு கேட்டான். அது நம்ம சொல்ல முடியாது, பச்சை புடவைக்காரியோட கணக்கு அவள் பார்த்துக்கிடுவா, நீ முதல்ல இதை செய்யி அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. சரின்னு கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண்ணு வந்தா. சூப்பராக திருத்திட்ட, இன்னும் கொஞ்சம் காலத்தில் நல்ல ஹிட்டான ஒரு பாடகர் வந்துடுவார் அப்படின்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அது அன்பு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு இவர் எப்பயுமே கேட்குற சில பல கேள்விகளை கேட்டார். கலன்னு சிரிச்சுக்கிட்டு காற்றோடு கலந்தால் பச்சை புடவைக்காரி இன்னும் ஒலி வந்துக்கிட்டே இருக்குது. நன்றி நேயர்களே.